அண்மை செய்தி திருச்சி மாநகர் புறநகர் பகுதிகளில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 9 இடங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது திருச்சியில் இருக்கக்கூடிய 9 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து அந்த இடங்களில் போலீசார் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கின்றனர் மர்ம நபர்கள். இந்த தகவலை அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட 9 இடங்களுக்கு போலீசார் சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பல மாதங்களாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 9 இடங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மூலம் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் காத்திருக்கிறார். பக்ருதீன், விவரங்கள். சரவணன், அதாவது திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய முதல் கட்டமாக பள்ளிகள் என்று கூறப்பட்டது. தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இந்த இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் என்பது அவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி மாநகரில் ஜோசப் கல்லூரி, ஹோலி கிராஸ் பெண்கள் கல்லூரி, சமது பள்ளி, சாம்பியன் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளிலும், அதே போன்று ராஜகிருஷ்ணமூர்த்தி பள்ளி, ஜெயின்ட் ஆண்டனி பெண்கள் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளிலும் இந்த வெடிகுண்டு இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகமாக வந்ததை தொடர்ந்து திருச்சிக்கு, அதாவது கடந்த மாதம் இதே போன்று ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அது போலியாக இருந்தது. இதே போன்று தற்போது 9 இடங்கள், அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இந்த இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று காலை முதலே வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் போலீசார் இணைந்து தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் தற்போது சோதனை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மோப்பநாய் உதவியுடன் தற்போது அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற ஒரு சம்பவங்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும், இது போன்ற செயலில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.